65 லட்சம் டு 1 கோடி பேருடைய மொத்தமாக நீங்கள் கேன்சல் பண்ணதான் பெரிய அதிர்வலாகி போச்சு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 16 நாள் ஒரு பெரிய ஒரு யாத்திரை ஒன்று போகிறார். நியாய யாத்திரை நியாயம் கேட்டு நடைபயணம் அப்படின்றாரு. அதில் வந்து முக்கியமாக அவர் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாங்க, தப்பாக மேனிபுலேட் பண்ணுறாங்க அவரை அப்படின்னு சொல்கிறதுல ராகுல் காந்தி நம்மவராக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? இல்லை, நம்மவராக்குறதுக்கு எப்படி அவர் கூட்டு முயற்சியில் தான் அவர் தேர்தல் ஆணையம் செயல்படும். அவங்களுடைய ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணால் கூட அதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்கும். ஆனால் நீ ஒட்டுமொத்த எதிர்கட்சியில் நம்பகத்தன்மையை இழந்திருக்கு. அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவங்க வெளிநடப்பை செய்யறாங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மீட்டிங் நடக்கிறப்ப எங்களுடைய கருத்துக்களை கேட்கவே டைம் மீட்டெடுத்துட்டோம் வாக்குகளை. ஆனாலும் தேர்தல் நியாயமா நடக்குமாங்கிற சந்தேகம் இப்போ நீதிமன்றத்தினுடைய தலையீடுகள்னால அப்பப்ப நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒழிய நிரந்தர தீர்வு என்பது ஆட்சி மாற்றம். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தியுடைய பீகார் சுற்றுப்பயணம், வாக்காளர்களை ஒற்றுமை யாத்திரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இப்போ வாக்கு திரட்டுங்கிறது கடந்த காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் வெவ்வேறு வழியில் செஞ்சாங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் சிஸ்டமெட்டிக்காக மாற்றணும், சட்டத்தின் பூர்வமாகவே அதை செய்யறதுக்காக தான் இப்படி அவங்களோட ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கு. 0% அதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், அதை நான் கட்டாயம் தடுப்போம்னு சொல்லி அவனோட பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தது என்னன்னா வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறதுல மொத்தமாக பல்காக கை வச்சது தான் மாட்டிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீங்கள் ஒரு 5 லட்சம் ஓட்டு 10 லட்சம் ஓட்டுன்னு பண்ணால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 65 லட்சம் டு 1 கோடி பேருடைய மொத்தமாக நீங்கள் கேன்சல் பண்ணதான் பெரிய அதிர்வலாகி போச்சு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் 65 லட்சம் பேருடைய டேட்டாவை கொடுங்க, அந்த 65 லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு ஆதார் வச்சுருந்தா அவங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை உள்ளவர்கள், அதை நீங்கள் ஆதார் வாங்கி ஓட்டு போட அலோவ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா பீகாரில் கிட்டத்தட்ட 16 நாள் ஒரு பெரிய ஒரு யாத்திரை ஒன்று போகிறார். நியாய யாத்திரை நியாயம் கேட்டு நடைபயணம் அப்படின்றாரு. அதில் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், அப்புறம் இந்த பக்கம் ராகுல் காந்தி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் ஒரு பெரிய கூட்டணியோடு அந்த யாத்திரை போகிறாரு. போகிற இடங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தன்னிச்சையாக கூடுறாங்க. குழந்தைகள் பெருசாக ராகுலை அங்கே பார்க்க வர்றாங்க. ராகுல் காந்தி சொல்கிறார், குழந்தைகளுக்கு கூட ஓட் சோரி விஷயம் தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா குழந்தைகள் போராட்டங்கள்லாம் கையை காட்டுறாங்க, ஆரவாரம் உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை இந்த குழந்தைகளுக்கு போய் அரசியல் புரிதல் வந்துருச்சு, மக்கள் பெரும்பரவில் திரண்டு வர்றாங்கன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய கூட்டம். நேற்று கூட பைக் ராலி ஒன்று பண்ணியிருக்காரு. பைக் ராலியை பார்க்குறப்ப அவர் பின்னாடி போகிறாரு, அதுக்கு பக்கத்து தேஜஸ்வி யாதவ் வர்றாரு. அந்த மாதிரி ஏன்னா பீகாரில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9வது நாள் ஆயிடுச்சு. ஒன்றும் முடியறதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு கேம்பெயினை ஒன்று முடிச்சிருவாங்கன்னு தெரியுது. வரக்கூடிய கருத்து கணிப்புகளுமே அந்த கூட்டணி இந்தியா அலையன்ஸுங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி இவர்களுக்கு ஒன்றும் சந்தேகமாகவே இருக்கு. தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, நீங்க நாங்க போராடி வாக்குகளை நாங்க மீட்டு எடுத்துட்டோம், இருந்தாலும் இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இது இன்னொரு வழியை செய்வாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது அரசியல் கட்சிகள் நம்பிக்கை எழுதல, பயந்து போய் இருக்குங்கிறதா ஒண்ணு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மீட்டு எடுத்துட்டோம் வாக்குகளை, ஆனாலும் தேர்தல் நியாயமா நடக்குமாங்கிற சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்குன்றார் தேஜஸ்வி யாதவ். மக்கள் எழுச்சி இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு, போற பக்கம்லாம் பெரிய அளவில் மக்கள் கூடுறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, வாக்குகளை நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம், மற்றபடி எல்லா விஷயங்களும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம், இருந்தாலும் தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது முழுவதுமாக நம்பிக்கை இழந்து இருக்குது எதிர்கட்சிகள். ஏன்னா அவர்கள் நடந்துகிட்ட விதம். எஸ் சார். இப்போ ராகுல் காந்தி வரிசையாக சில குற்றச்சாட்டை முன் வச்சார். கடந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரிலாம் விஷயம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சார். ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் சத்தியப்பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் அதை பற்றி என்னன்றதை அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்கிறோன்னு சொல்கிறாரு. இப்போ இவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு இவர்கிட்ட அஃபிடேவிட் கேட்குறாங்க. இதே குற்றச்சாட்டை முன்னாள் யூனியன் மினிஸ்டர் தற்போதைய எம்பி அனுராக் சிங் தாங்கர் அவரும் வச்சார். இங்கே கொளத்தூர் தொகுதியில் அந்த பிரச்சனை இருந்துச்சு, உங்களுடைய ரேபரேலியில் இருந்துச்சு, வயநாட்டில் இருந்துச்சு, டைமண்ட் ஹாரர் தொகுதியில் இருந்துச்சு, இந்த மாதிரி பல இடங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறார். அவங்ககிட்டையும் அஃபிடேவிட் இதே குற்றச்சாட்டை பாஜக பேசும்போது பாஜக அஃபிடேவிட் கேட்க மாட்டாங்க, பட் காங்கிரஸ் பேசினா இவர்கிட்ட மட்டும் கேட்குறாங்க. இது எப்படி? ஆமாம், அவர் எதிர்த்து பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணலையே. அவர் எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு 16 நாளாக 16 நாள் கேம்பெயின்ங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். இந்த தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து இந்தியாவில் ஒரு தொடர் போராட்டத்தை ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி நடத்திட்டு இருக்குங்கிறதெல்லாம் இந்திய சொந்த வரலாற்றில் முதல் முறை.
தனிநபரா கட்சி 2 கட்சிகளுக்குள் போட்டி நடக்கும். ஒரு ஒட்டுமொத்த ஒரு பாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அட்டானமஸ் பாடி எதிர்த்து ஒரு 16 நாள் பிரச்சாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள்லாம் செய்யுதுங்கிறது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நடந்தக்கூடிய முதல் விஷயமா பார்க்கப்படுது. அப்போ அது அவர்களுக்கு பெரிய அவருடைய நம்பகத்தன்மையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இழந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளிப்படையாக தெரியுது. எல்லா கட்சிகளுடைய ஒரு கூட்டு முயற்சியில தான் தேர்தல் ஆணையம் செயல்படணும். அவங்களுடைய ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணா கூட அதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்கணும். ஆனால் நீ ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் நம்பகத்தன்மையை இழந்திருக்கு. அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்கிற அளவுக்கு இது போயிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருது. அனுராக் தாக்கூர் சொல்ற குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவான குற்றச்சாட்டை தான் பார்க்கணும். எல்லா இடத்துல தாங்க நடந்திருக்கு, 10ஓட 11 இதுக்கு எதுங்க பெருசுப்படுத்துறீங்கன்னு அந்த விஷயம் ஒரு நார்மலைஸ் பண்றதுக்கு அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி அவர்கிட்ட போய் கேட்பாங்க? கேட்கறது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்கள்ட்ட தான் கேட்பாங்க. இப்போ நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, உறுதிமொழி பத்திரம்ன்றீங்க. அகிலேஷ் யாதவ் இது வரைக்கும் பலமுறை உறுதிமொழி பத்திரம் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல பலமுறை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த காப்பியை காட்டுறாரு பத்திரிகையாளர்கிட்ட, இந்த பாருங்க நான் பலமுறை தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுத்துருக்கேன், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்ப அதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தலைபட்சமாக ஒரு சார்பாக நடக்குதுங்கிறது தான் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு அதான். நீங்க அனுராக் தாக்கூர்ட்ட கேட்குறீங்க, எப்படி கேட்பாங்க? அதுதான் நீ பாஜகவினுடைய ஒரு விங்கு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு அணி மாதிரி. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி தவறான நபரால் கையாடப்படக்கூடிய இடத்துக்கு போயிட்டார், அவர் வேற மாதிரியான இடத்துக்கு நடத்துறான்னு சொல்லிட்டு. அதான் ராகுல் காந்தி அது நல்ல ஒரு மாதிரி, இப்போ அவர் வேற யாரும் தான் இப்படி ஒரு தவறான திசைக்கு தள்ளுறாருன்ற மாதிரி தன்னோட கருத்தை பேசுறாரு. எப்படி ராகுல் காந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக நீண்ட போராட்டத்துக்கு போய் வந்திருக்காரு. கட்சிக்குள்ளேயும் போராட்டம், எதிர்கட்சிகளாலையும் போராட்டத்துக்கு போய் வந்திருக்காரு. அவர் ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்க, இவர் அவரை தப்பா மேனிபுலேட் பண்றாங்க அவரை அப்படின்னு சொல்றதுல அப்ப அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டு பண்றது வேலை. அவர் நல்லவர் தான், கூட காட்டலாம் சரியில்லை. ஒரு பசங்க ஊர்ல விளையாண்டுட்டு இருக்க பார்ப்பாங்க, என் பையன் நல்லா பயந்தாங்க, கூட சேர்ந்துற பையன் தான் அவங்க எடுத்து விட்டுறானுங்க அப்படிம்பாங்க. எந்த வீட்லயும் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தான் பிள்ளைய கெட்டப்பலன்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல பையன் தான் நம்ம பையன், கூட சேர்ந்து சுத்துற ஆள் சரியில்லைங்க, அவன் தான் கெட்ட பழக்கமா பழக்கி விட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாராம். அதுக்காக சொல்லப்படக்கூடிய ராகுல் காந்தி நம்மவராக்குறதுக்கு முயற்சி பண்றாங்களா? இல்ல நம்மவராக்குறதுக்கு எப்படி அவரு ஒத்துக்கிற மாட்டாங்களே. அவங்க ராகுல் காந்தியை சாஃப்ட் பண்றது, கூல் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஓகே, ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வைக்கலங்க, கூட இருக்க ஆட்கள் செய்யற வேலை தான். அவர் நல்ல மனுஷன் தாங்க, நம்ம மேல நமக்குள்ள அவர் நம்ம நல்ல டீலிங் தான் இருக்கு. ஓகே, அப்படி அவருடைய அந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் சாஃப்ட் பண்றதுக்காக, கூல் பண்றதுக்காக பண்றாங்க. இது இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தால பீகார்ல பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லீவ் போட்டுலாம் வேற மாநிலங்கள்லேருந்து போன ஆட்கள், மிலிட்டரி லெவலில் பார்க்கக்கூடிய போய் ஓட்டு போட முடியாம வாக்காளர் லிஸ்ட்ல அவங்க பேர் போன ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய அதிர்வலையை பீகார்ல இந்த ஓட் சோரிக்கிற விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. தேர்தலில் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணுது. இப்போ ராகுல் காந்தி இந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மீது வச்சுட்டாருன்னா அப்போ முடிஞ்சு போச்சு. அந்த நம்பகத்தன்மை சரி பண்ண மட்டும் எலெக்ஷன் நோக்கி நகர முடியும். இப்போ இவ்வளோ இஷ்யூஸை வச்சுக்கிட்டு இப்போ பீகார் நாளைக்கு எலெக்ஷன் சந்திக்கிறாரு அப்படின்னா அதை சந்திக்க முடியும், இது இப்படியே போய் சந்திக்க முடியுமா? எப்படி? அதாவது நீங்கள் சரியில்லை, எனக்கு உங்க மீது நம்பிக்கைன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய சோதனை நான் அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படி? வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் தான் தேர்தல் நடத்தணும், அவங்க தான் ரிசல்ட் சொல்லணும். அதுதான் தேசிய அதை கதறாரு. அவர் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொன்னார். அவர் தேர்தல் புறக்கணிப்பு முதல்ல சொன்னாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதான் சொல்றாரு, நான் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, போற பக்கம்லாம் கூட்டம் திரளுது, மக்கள் பெரிய அளவு ஆதரவு கொடுக்குறாங்க, இருந்தாலும் தேர்தல் நியாயமாக நடக்குமாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த நேரங்களில் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது தான் அவங்களுடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக சில வேலைகள் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனல் நான் என்ன நினைக்கிறேன்னா, பீகார்ல இந்தியா கூட்டணியை பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு அவங்க விட்டு கொடுத்துருவாங்க, பெருசா கை வைக்க மாட்டாங்க. ஓகே, சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு பாத்தீங்களா, பீகார்ல நாங்க நேர்மையா தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கிறோம், எங்க மேல சந்தேகம், எங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்க இல்லையா, அதை பாத்தீங்களா அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறதுக்காக சில இடங்களை வெட்டி பிடிப்பாங்க. அது எல்லா மாநிலங்கள்லயும் தேர்தல் ஆணையம் ஒரு மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்க பெருசா ஏன் கை வைக்க மாட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டில் திடீர்னு 200 சீட்ல பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் நம்புவாங்களா அது? அப்போ ஒரு பகுதியா அவங்களுக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளா பாஜக தேர்தலை எப்படி சந்திக்கிறதுங்கிறது பல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்க தொகுதி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, ஒரு கட்சியை விலைக்கு வாங்குறது, அங்க இருக்க எம்எல்ஏ விலை கொண்டு வர்றது, எம்எல்ஏக்களை வாங்குறது, இன்னொரு பலமான கட்சிகளை பலகீனப்படுத்துறது, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் 2-3 சிதறடிக்கிறது, இவங்கள சில அமைப்புகளை உருவாக்குறதுக்குள்ள கட்சிகளை உருவாக்குறது,
தேர்தல் ஆணையத்தை வச்சு அங்கங்கே ஓட் போலிங்கை வந்து கரெக்டாக அந்த போலிங் முடிகிற நேரங்களில் பர்சன்டேஜ் ஏற்றுறது. பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, காலைல பார்த்தா 10% ஏறி இருக்கும். போலிங் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகும் காலையில் வெளியிடக்கூடிய அந்த இதுக்கு பர்சன்டேஜுக்கு பார்க்க கிட்டத்தட்ட 10% அதிகமாக இருக்குது. அதில் ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாங்க, இவிஎம்ல சில பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இது பல வேலைகள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க ஒவ்வொரு மாதிரி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பெருசாக அந்த எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் எடுக்க மாட்டாங்க. வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. 65 லட்சம் பேர் நீக்கிட்டீங்க, மக்கள் பெருசாக அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க போது தேர்தல் இந்த பீகாரில் இந்த முறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் நேர்மையான தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம், பார்த்தீங்களா எங்கள் மேலே எப்படி குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னு அதை கிளைம் பண்ணுறதுக்காக இந்த முறை அவங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சந்தேகம் வைக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம தேர்தல் நியாயமாக நடத்துவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னு தேசியவாதம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நேற்றைய பிரஸ் மீட்டில் அவர் இன்னொரு விஷயத்தை எழுப்புறாரு. என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் கமிஷன் மீது நிறைய குற்றச்சாட்டு வருது. நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனரை விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்பேஸும் கொடுக்காம அவங்களுக்கு எல்லா விதமான சட்டப்பூர்வமான ஒரு விதிவிலக்கு நீங்கள் அவர் கொடுத்துட்டீங்க. ஆனால் இதே அப்படியே ஒரு மாநில முதல்வரை வித்தின் 1 மந்த்தில் தண்டிக்கிறதுக்கு நீங்கள் சட்டத்தை மாற்றி அமைக்கிறீங்க. அப்படின்னா வந்து இப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வைக்கிறார். இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த சட்டமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ஒருத்தர் நிரபராதியா குற்றவாளியான்னு தீர்மானிக்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிக்கு தான் இருக்குது. ராஜ்யசபாக்கோ லோக்சபாக்கோ அது கிடையாது. இது நீதிமன்றத்துக்கு போகிறப்போ இந்த வழக்கு நிற்காது. ஏன்னா நீதிமன்றம் செய்யக்கூடிய வேலை இவங்க கையில் எடுக்கிறாங்க. 31 நாளில் அவர் வந்து பதவி போயிடும் அப்படின்றது வந்து நீதிமன்றம் தீர்ப்பு வச்சு தான் நீங்கள் எல்லாருமே நடக்கும். இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அவர் பதவி போயிடும், நீதிமன்றம் தான் அவர் ரிமாண்ட் பண்ணும், நீதிமன்றம் தான் ஜாமீன் கொடுக்கும், எல்லாமே நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். கான்ஸ்டியூஷனோட நேரடியாக மோதக்கூடிய சட்டமாக இருக்குது. சட்ட வல்லுநர்கள் சொல்கிறது தான், கான்ஸ்டியூஷனோட நேரடியாக மோதக்கூடிய விஷயமா இருக்குது, கண்டிப்பாக நிற்காதுன்றாங்க. அதுக்காக தான் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜேபிசி போட்டிருக்காங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை இவ்வளோ காமெடியாக ஆக்குனது இவங்க மட்டும்தான். ஏன்னா ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி எப்போ பெருசாக பேசப்பட்டதுன்னா 2Gயில் தான் பெருசாக பேசப்பட்டது. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லா கட்சிகளுடைய ஆட்களையும் போட்டு அது விசாரணை நடந்துச்சு. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போச்சு, தீர்ப்பு என்ன ஆச்சுன்னு தெரியும். ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிங்கிறதே வந்து ஒரு சமாதான நடவடிக்கை தான். பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிகள் இருப்பாங்க, அவங்களாம் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு. வக்ஃப் போர்டு என்ன பண்ணாங்க, வக்ஃப் போர்டு பில்லில் என்ன பண்ணாங்க, ஜேபிசி போட்டாங்க. ஜேபிசியில் இருந்தக்கூடிய காங்கிரஸ் எம்பிகளாக இருக்கட்டும், திமுக எம்பிகள் சொன்ன எந்த விதமான கோரிக்கையிலும் எடுத்துக்கல. அவங்கள வெளியில் போட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த டிராஃப்டவே ஏற்றல. டிராஃப்டை படிச்சே பார்க்காம இவங்களுடைய ஆட்களை வச்சு மட்டும் அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த ஜேபிசிங்கிறது எனக்கு வந்து அதோடைய அர்த்தத்தையே நீத்து போச்சிருச்சு. அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ அதை புறக்கணிச்சிருக்காரு. நான் வரமாட்டேன், ஆளும் அரசால் அமைக்கக்கூடிய இந்த ஜேபிசிக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா நீங்கள் அதை என்ன செய்ய போறீங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ வந்து நான் வந்து அதை எதிர்த்து வெளியே இருந்து ஃபைட் பண்ண போறேன்றாரு. அது எப்படி? அதான் சரியான முறை. ஜேபிசிங்கிறது கண் முன்னாடி வக்ஃப் போர்டு பில் நடந்து முடிஞ்சிருச்சு. வக்ஃப் போர்டு பில்லில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராசா இருக்கிறாரு, இமாம் அப்துல்லா இருக்கிறாரு. அவங்க வெளிநடப்பே செய்கிறாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மீட்டிங் நடக்கிறப்ப எங்களுடைய கருத்துக்களை கேட்கவே டைம்ல நாங்கள் சொல்றதை கேட்க கூட முடிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வெளிநடப்பு செய்கிறாங்க. அவங்க கொடுத்த டிராஃப்டை கொடுத்ததுக்கு அதை உள்ள வைக்கல, அதை படிச்சு கூட பார்க்காம தூக்கி போட்டாங்க. முழுக்க பாஜக ஆட்கள் மட்டும் அவங்க கொடுத்தக்கூடிய தீர்மானத்தை மட்டும் ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி இதுதான் ஜேபிசி அப்படின்னு பண்ண ஜேபிசி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டாக வாசிக்கிறாரு நாடாளுமன்றத்தில். அப்போ வெளிநடப்பு செய்கிறாங்க, நாங்கள் சொன்னது எதுவுமே உள்ள இல்லைங்க, நாங்கள் எங்கிட்ட எந்த இதுவுமே கன்சிடர் பண்ணல, இதுக்கு எதுக்கு ஜேபிசி போடணும். இப்போ ஜேபிசியினுடைய நிலைமை தான். அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, இது வந்து கண்துடைப்பு தான். அது அவங்க கடைசியில் வந்து ஜேபிசி வந்து ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரடியாக அதை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்காக பண்ணக்கூடிய வேலைன்றதை தெளிவாக சொல்றாரு. இப்போ எல்லா வகையிலையுமே வந்து இவங்க வந்து எல்லா ஜனநாயக அமைப்புகளையுமே சீர்குலைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட் சார். இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த முறைகேடு, இந்த எஸ்ஐஆர் விவகாரம், இப்போ இதெல்லாம் இப்போ நாளைக்கு எப்படி தீர்க்கப்படும் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்தி ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஒரு பக்கம் கொண்டு போகிறார் ஒன்று, ரெண்டாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இது எல்லாம் இறுதியில் எப்படி தீர்க்கப்படும்? இங்கே இருக்கிற சிஸ்டத்து மூலமாக எப்படி வந்து ஃபைனலாக தீர்க்கப்பட்டு எப்படி சரியாகும்? நீங்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றே தான் தீர்வு, வேற எப்பயும் தீர்க்க முடியாது. இன்னைக்கு கடந்த 11 வருடமா எல்லா துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், டெல்லி உயர்நீதிமன்றம், தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய சிபிஐ, ஐடி, இடி எல்லாம் வந்து இன்னைக்கு அது மேல் பல வழக்குகள் வருது கோர்ட்டுக்குன்னு நீதிபதிகள் வருத்தப்படுறாங்க. இந்த அமைப்புகள் மீது வழக்கு வருது, அதுவே மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்புகள், இந்த பாடிஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. அவர்களை மீறி எதுவும் செய்யவும் முடியாது. அப்படிங்கும் போது நம்ம வந்து யானேஸ்வர் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை வந்து ஒரு மினிஸ்டர் கூட போயிட்டு வர, ஃப்ளைட்டில் போயிட்டு வரங்கிற காட்சி எல்லாம் கூட பார்க்குறோம். அப்போ அவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இப்படி எல்லா அமைப்புகள்லையுமே கடந்த 11 வருஷமா அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான வேலையை செஞ்சு வச்சுட்டாங்க.
இது நியாயமா நடக்குமா, நேர்மையா நடக்குமா, அப்படின்னு ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, ஆட்சி மாற்றம் தான் ஒரு முடிவு. ஆட்சி மாற்றம் 29 தான் அதுக்கான வாய்ப்பு. இல்ல, அது இடையில மக்கள் போராட்டங்கள், எதிர்க்கட்சிகளுடைய வலிமையான போராட்டங்கள், நீதிமன்றத்தினுடைய தலையீடுகள்னால அப்பப்ப நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குமே ஒழிய நிரந்தர தீர்வு என்பது ஆட்சி மாற்றம் தான். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 65 லட்சம் பேருக்கு நீங்க ஓட்டு போட அனுமதி கொடுக்கல அப்படின்னு இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும் ஓட்டு போட முடிஞ்சிருக்காரு. 65 லட்சம் பேருங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி பேருன்றாங்க. 1 கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய தகுதி இல்லாததெல்லாம் மாறியிருப்பாங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், தன்னார்வ அமைப்புகளாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்த ரொம்ப நியாயமான முறையில், ரொம்ப கராரான முறையில் நடந்துகிட்டு இருக்கிறதுல உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்பப்ப நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். உச்சநீதிமன்றம் இப்போ அந்த நீக்கப்பட்ட நபர்கள் திரும்ப ஆதாரம் மூலமா திரும்ப பட்டியலில் தங்களோட பேர் இடம்பெறுவ அந்த முயற்சி இருக்குல்ல, அதுல கட்சிகளோட ஈடுபாடு குறைவா இருக்குன்னு சொல்லி ஒரு அதிருப்தியெல்லாம் தெரிவிச்சாங்களே. அதை நீக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க வழக்கு தொடுக்க வரீங்க, திரும்ப அவங்க உள்ள சேர்க்கப்படுறதுக்கு ஏன் நீங்க ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்ற விஷயத்து பரவலாவே உச்சநீதிமன்றம் இல்ல, அது என்னன்னா ஒரு வெப்சைட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல நீங்க உங்களுடைய ப்ரூஃப் காமிச்சு நீங்க சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க அதுல ஒவ்வொரு கட்சிகள் இன்டர்ஃபியர் ஆனா அது நேரடியாக கட்சிகள் தலையிடுறாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க சார், பூத் தனக்குள்ள வாக்காளர் கிரவுண்ட் லெவல்ல பண்ணுவாங்க. நேரடியாக கட்சி லெவல்ல போய் பண்றப்ப அது வேற மாதிரி கலர் மாறும்ல. இவங்களுக்கு ஃபேவரா பண்றாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல கண்காணிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அதை கண்காணிக்கணும். அவங்க சேர்த்துட்டாங்களா இல்லையானா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பீகார் மாதிரியான பொருளாதாரத்தையும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு வெப்சைட்ல போய் அவங்க எப்படி அப்லோட் பண்ண முடியும்? அப்போ அங்கங்க முகாம்களை போட்டு, அங்கங்க கேம்ப் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அவங்க ஆட்களை கொண்டு வர சொல்லி அங்கே ஒரு சிஸ்டத்தை போட்டு அவங்களுடைய ப்ரூஃபை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி உடனே அவங்க ஃபோனுக்கு ஓடிபி வருதாங்கிறத பார்த்து அந்த வேலைகள்லாம் அந்த கட்சி கிரவுண்ட் லெவலில் பண்ணுவோம். அது பண்ணிட்டு இருக்கதா தான் சொல்றாங்க. காங்கிரஸும் பண்றாங்க, ஆர்ஜேடியும் பண்ணிட்டு இருக்கதா தான் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் வீரியமா பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குங்கிறது ஒரு முறைய வரவேற்கத்தக்க வச்சிருந்தாங்க. சார், அடுத்த கட்டமான சப்ஜெக்ட் எப்படி தீர்க்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி.